Welcome to Priya's Cooking and Kavi's Craft. Hello friends, இன்னைக்கு நம்ம கிச்சனில் சுரைக்காய் பொருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பொருமா பண்ணுறதுக்கு நான் ஒரு சுரைக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி புளிக்கரைசல் வந்து எடுத்து வச்சுருங்க. தேங்காய் சின்ன பீஸை ஒரு 4 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 4 எடுத்துக்கோங்க. வரமிளகாய் 2, அரிசி 3 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வறுத்து பொடி பண்ணணும். தாளிப்புக்கு எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சுரைக்காய் வந்து ஒரு நல்ல நீசத்துக்காய், அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி பொருமா இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி நல்ல தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கிற போர்ஷனை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதை நம்ம சாப்பிட மாட்டோம். இப்போ இந்த சீட்ஸ் இல்லாத போர்ஷனை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை வந்து இது சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரியே கட் பண்ணுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுல் தண்ணி தான் நான் ஆட் பண்ணுறேன். இந்த காய் வெந்ததுக்கு அப்புறமா இன்னும் தண்ணி ஆகும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறம் சிம்மில் வந்து 8 மினிட்ஸ் வச்சு வேக வச்சா போதும். இது வேகிற டைமில் வந்து நம்ம இந்த வறுத்து பொடி பண்ணணும். அதுதான் இந்த பொருமாவுக்கே ரொம்ப ஸ்பெஷல். அதை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இது கூட சோம்பும் மிளகாயும் ஆட் பண்ணிடுறேன். இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வருங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பவுடர் பண்ணலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை பவுடர் பண்ணிடலாம். இதை வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம், தேங்காய் இதை ரெண்டையுமே நம்ம அம்மி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் லைட்டாக தட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட அம்மி இல்லை. மிக்சியில் வந்து ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. இதையும் கொஞ்சம் கோஸாக குறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சுரைக்காய் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இதை மண் சட்டிக்கு மாற்றிடுறேன். மண் சட்டியில் பண்ணலாம். இப்போ நான் திரிச்சு வச்சிருக்கிற பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்றேன். புளிக்கரைசலையும் சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்.
சுரக்காய் வந்து நம்ம வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாகும். அது வந்து கொஞ்சம் நீர் சத்து காய்ங்கிறதுனால. அதுக்காக தான் நம்ம வந்து அரிசியை வந்து கொஞ்சம் வறுத்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ 5 மினிட்ஸில் இது வந்து கொஞ்சம் நல்ல திக்காகிடும். பாருங்கள், நல்ல திக்காகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தால்சம் வந்து ஆட் பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஆட் பண்ணிடுங்க. கடுகு ஆட் பண்ணிடுறேன். உளுந்தும் ஆட் பண்ணிடுறேன். சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிடுறேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் பொறுமால. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம தேங்காய் அரிசி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ இதுவே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொறுமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம அரிசி சோம்பெல்லாம் நம்ம வறுத்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.